Hello viewers, நான் கிறிஸ்டபல் டைனா ட்ரினிட்டி சாஃப்ட்வேர்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 6 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது பைத்தானில். அதில் ஒன்று வந்து யூனரி ஆப்ரேட்டர், டில்டேன்றது யூனரி ஆப்ரேட்டர், மீதி 5ம் வந்து பைனரி ஆப்ரேட்டர். அதாவது யூனரி ஆப்ரேட்டர் பைனரி ஆப்ரேட்டர்னால் என்னென்னா, ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும் இருக்குதுன்னா அது வந்து யூனரி ஆப்ரேட்டர். 2 ஆப்ரண்ட்ஸ் இருக்குது, அதாவது நடுவில் இருக்கிறது ஆப்ரேட்டர், இங்கே இருக்கிறது ஏயும் பியும் ஆப்பரண்ட்ஸ். அதில் தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பைனரி ஆப்ரேட்டர்ஸ், இது வந்து யூனரி ஆப்ரேட்டர். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்டீஜர்ஸில் மட்டும்தான் இது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் பண்ண முடியும். ஃப்ளோட்லேயோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயோ பைத்தானில் ஒர்க் பண்ண முடியாது. இந்த இன்டீஜர்ஸை வந்து நம்ம பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப டெசிமலுக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறக்கும் டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறக்கும் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கன்வர்ஷன் தெரியணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிட்வைஸ் நாட்லேருந்து வரேன். பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் வந்து டில்டே சிம்பிள், இந்த சிம்பிள் டில்டே ஆஃப் ஒரு நம்பர் 7 கொடுக்குறேன். இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் ரெண்டுக்குமே நம்ம செக் பண்ணுவோம். டில்டே ஆஃப் 7 அப்படின்னு நாட் ஆப்ரேஷன் பண்ணும்போது இட் வில் கிவ் அ நெகட்டிவ் நம்பர் -8. அதே இது ஒரு -7 இருக்கும்போது இட் வில் கிவ் யூ 6. அதாவது ஃபார் எனி நம்பர் எக்ஸ் பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் என்ன கொடுக்கணும்னா -x -1 அவ்வளோதான். ஸோ இங்கே டில்டே ஆஃப் 5னா -5 -1னா -6 கொடுக்கும். அதே இது டில்டே ஆஃப் -5னா -5 5 -1 4 கொடுக்கும். அவ்வளோதான். இது வந்து டெசிமல் ரெப்ரசன்டேஷன். பைனரி ரெப்ரசன்டேஷன், பைனரியில் என்ன நடக்குது பிட்வைஸ் நாட் ஆப்ரேஷன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம 1's காம்ப்ளிமெண்ட்டும் 2's காம்ப்ளிமெண்ட்டும் தெரியணும் பைனரி நம்பரில். ஸோ ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது, இப்போ 5 எடுத்துட்டோம். அதோட 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. பிட்வைஸ் நாட்டில் 1's காம்ப்ளிமெண்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது யூ ஆர் கோயிங் டு ரிவர்ஸ் தி பிட்ஸ். 0 இருக்கிற பிட்டெல்லாம் 1ஆக மாற்ற போகிறோம், 1 இருக்கிற பிட்டெலாம் 0ஆக மாற்ற போகிறோம். 2's காம்ப்ளிமெண்ட்டில் அந்த 1's காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அது கூட 1 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே 5க்கு வந்து 5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 101. நான் அது ஃபுல்லாகவே 8 பிட் ரெப்ரசன்டேஷனில் பண்ணுறதுக்காக மீதி ஃபுல்லாக ஜீரோஸ் அப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட 1's காம்ப்ளிமெண்ட் வந்து 0 எல்லாம் வந்து 1ஆ ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து 0 இஸ் இன்வெர்டட் அஸ் 1 அண்ட் 1 இஸ் இன்வெர்டட் அஸ் 0 மாற்றியாச்சு. இப்போ இதோட 1 ஆட் பண்ணும்போது +0 +1 1 இதெல்லாம் அப்படி வருது. ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5 வந்து இந்த நம்பர். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் பாசிட்டிவ் நம்பர் அண்ட் ஃபார் நெகட்டிவ் நம்பர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் பாசிட்டிவ் நம்பர் 11 அதோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், 1011. அடுத்து பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் நான் சொன்னேன், ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் 1's காம்ப்ளிமெண்ட். 1's காம்ப்ளிமெண்ட்டுன்றது என்னதுன்னா அதை ஃபுல்லாக அப்படியே நம்ம மாற்றுறோம், 0s to 1s and 1s to 0s அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டா வர்ற ஆன்சர் தான் -12. இப்போ இதிலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் இந்த பைனரி நம்பர் தான் இந்த டெசிமல் நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ரெட் கலரில் உள்ளது. அதாவது அதோட 2's காம்ப்ளிமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சா தான் ஓகே இது -12ன்னு தெரியும். 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து MSB, இந்த டிஜிட் வந்து MSB மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டிஜிட் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஓகே, இப்போ இங்கே MSBன்னு இருக்கு இல்லையா, அது வந்து சைனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. அது வந்து 1ஆக இருந்துச்சுன்னா இட்ஸ் நெகட்டிவ் நம்பர், 0ஆக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ இங்கே வந்து இட்ஸ் 1ன்ற நெகட்டிவ் நம்பர், அதனால் அதை அப்படியே நான் நெகட்டிவ் சிம்பிளால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரெப்ரசன்டேஷனாக அப்படி பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் 2's காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அகெயின் அதை வந்து இன்வெர்ட் பண்ண போகிறேன், 1s எல்லாம் 0ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 1's காம்ப்ளிமெண்ட் முடிஞ்சிருச்சு, +1 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 1011 +1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 1100. அதாவது 1 + 1 0, ஒரு 1 கேரி ஓவர் ஆகுது, அப்புறம் அதுவும் 1 + 1 0, அந்த 1 திரும்ப இங்கே கேரி ஆகுது, இங்கே 1. ஸோ அதாவது 011ஓட 1 ஆட் பண்ணும்போது 100 கிடைக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள 1 அப்படி போட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலண்ட் வேல்யூ ஃபார் -12.
இதை நம்ம எப்படி இங்கே செக் பண்ணலாம்னா பின் ஃபங்க்ஷன் கால் பண்ணி சொல்லலாம். பின் ஆஃப் 12 வந்து 0b ரெப்ரசன்ட்ஸ் அந்த பைனரி ரெப்ரசன்டேஷன்ன்றது. அப்புறம் 1100 வந்து 12. ஆனால் நமக்கு நெகட்டிவ் நம்பருக்கு காமிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் அது ஒரு நெகட்டிவ் சிம்பிள் மட்டும் தான் காமிக்கும். முன்னாடி அதே நம்பர் போட்டு நெகட்டிவ் சிம்பிள் காமிக்கும். ஆனால் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன்சைட். இதுதான் -12. ஸோ இங்கே வந்து 4 டிஜிட் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. இதே நான் ஒரு பெரிய நம்பர் ஒரு 30னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து கூடும். இதில் வந்து 5 பிட் ரெப்ரசன்டேஷன் வருது. அதுக்கு முன்னாடி 0b ஆட் ஆகிருக்கும். அடுத்து இப்போ நெகட்டிவ் நம்பருக்கு பார்ப்போம். tilde of -11க்கு ஃபஸ்ட்டு அந்த -11 கண்டுபிடிக்கணும். அதுக்கு 11 ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். அதோட ஈக்குவல் பைனரி ரெப்ரசன்டேஷன் எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து 1's காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் 1 நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து இந்த நம்பர். ஸோ இதுதான் -11. இப்போ தான் இந்த நம்பருக்கு நம்ம பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த நம்பருக்கு தான் நம்ம பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ -11 tilde of -11னா நாட் ஆப்ரேட்டர்னா 1's காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணோம். இங்கே எல்லா பிட்டும் 1s are converted to 0s and 0s are converted to 1s. கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்த்த மாதிரி எம்எஸ்பி வந்து 0வாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். அதை பாசிட்டிவ் சிம்பிளாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி உள்ளதில் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 10 பைனரி டிஜிட். 1010 வந்து டெசிமல் 10 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நமக்கு -11 tilde of -11 வந்து 10 நம்பர் கொடுக்குது. ஸோ பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் வந்து 1's காம்ப்ளிமெண்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அது அந்த நெகட்டிவ் நம்பரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த 2's காம்ப்ளிமெண்ட்டுக்கு போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம பைனரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது வந்து இன்புட் பிட்ஸ். இது அவுட்புட் வந்து AND ஆப்ரேட்டர், OR ஆப்ரேட்டர் அண்ட் XOR ஆப்ரேட்டர். இன்புட் பிட்ஸ் வந்து 4 காம்பினேஷன்ஸ் இருக்கும். அதாவது 00 இருக்கலாம், 01 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம். இப்போ AND ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ரெண்டு இன்புட் பிட்டுமே 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவுட்புட் வந்து 1 கிடைக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு பிட் 0 இருந்துச்சுனாலும் AND ஆப்ரேட்டர் ரிசல்ட் வந்து 0வாக தான் இருக்கும். அடுத்து OR ஆப்ரேட்டர் எப்படின்னா, ஏதாவது ஒரு பிட் 1 இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 1 வந்துடும். போத் பிட்ஸும் 0வாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட் 0 வரும். இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு 1 will be the result. XOR ஆப்ரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இஃப் போத் பிட்ஸ் ஆர் சேம், ரெண்டுமே 00வாக இருக்குது, இல்லை ரெண்டுமே 11 இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் ரிசல்ட் வந்து 0. போத் பிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், இது 0 1, இங்கே 1 0, அந்த மாதிரி கண்டிஷனில் XOR ஆப்ரேட்டர் வந்து 1 கொடுக்கும். இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டரோட ட்ரூத் டேபிள். ஸோ இதை நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெப்ரசன்டேஷன் பைத்தானில் ஒர்க் பண்ணுறதே தான். இந்த பிட்வைஸ் AND ஆப்ரேட்டர், OR ஆப்ரேட்டர் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஈக்குவலன் பைனரி வேல்யூஸோட. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 8 டிஜிட்டில் 1, 2 வந்து 10 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிட்வைஸ் AND ஆப்ரேட்டர்லேருந்து பார்ப்போம். நான் 5 and 7 கொடுக்குறேன். 5ஓட வேல்யூ வந்து 101, 7ஓட வேல்யூ வந்து 111. இப்போ AND ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா போத் பிட்ஸ் ஆர் 1 இங்கே இருக்குது, இங்கேயும் போத் பிட்ஸ் ஆர் 1, இங்கே 0 and 1 வந்து 0. ஸோ இது 5 நம்மளுக்கு ரிசல்டண்ட்டாக வந்துருச்சு. இப்படி தான் AND ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ சம் ஆஃப் த நம்பர் 10 or 4 கொடுக்குறேன். அப்போ 10 வேல்யூ வந்து 1010, 4ஓட வேல்யூ 100. இது ரெண்டையும் ஆர் பண்ணும்போது இங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு LSB மட்டும்தான் 00 gives 0, 1 or 0 1, இங்கேயும் ஆர் ஆப்ரேட்டர் 1 1. ஸோ 111 கிடைக்குது. அப்போ அதோட ஈக்குவலண்ட் வேல்யூ டெசிமல் வேல்யூ வந்து நமக்கு 14 வருது. இதே வேல்யூக்கே நம்ம XORம் பண்ணி பார்க்கலாம். 10 XOR 4. 10 XOR ஆப்ரேஷன் என்னென்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா 1. ஓகே, 1 and 0, 0 and 1, 1 and 1. அதனால் நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து 14 கிடைக்கிது. ஓகே, இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் என்ன நடக்குதுன்னா, பைனரி லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஆப்ரன் ஒன்று இருக்குது, ரைட் ஆப்ரன் ஒன்று இருக்குது. இந்த லெஃப்ட் ஆப்ரன் வேல்யூ வந்து அந்த பைனரி வேல்யூவை
லெஃப்ட் சைடு அப்படி மூவ் பண்ணுறோம். எவ்வளோ பிட்ஸ் மூவ் பண்ணணும்னா அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் மூவ் பண்ண வேண்டியது வந்து ரைட் ஆப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15 லெஃப்ட் ஷிஃப்ட் 3 அப்படின்னா 15ஓட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ கொடுத்துருவோம். அதில் லெஃப்ட் ஷிஃப்ட் பை 3 பிட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா 15ஓட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ வந்து 4 zeros and 4 ones. இப்போ நான் அதை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் 3 பிட்ஸ்க்கு. அப்படின்னா இங்கே லாஸ்ட்டாக இங்கே இருக்கிற 3 பிட்ஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன், அது போயிடும். அதுக்கப்புறம் இங்கே 0 அந்த 4 ones இருக்கும். அதுக்கப்புறமா அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம், 0 பிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3ன்னு கொடுத்துருக்கனால 0 பிட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வர கிடைக்கிற ரிசல்டன்ட். அதோட ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ வந்து 120. ஓகே, ரைட் ஷிஃப்ட்ன்றது என்னென்னா லெஃப்ட் ஆப்ரண்ட் வேல்யூ வந்து மூவ் டுவர்ட்ஸ் ரைட். எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ்னால் அதை வந்து ரைட் ஆப்ரண்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். இப்போ இதே இது 15 ரைட் ஷிஃப்ட் பை 2 கொடுக்குறேன். ஓகே, இப்போ 15 ரைட் ஷிஃப்ட் பை 2னா ரைட் சைடில் உள்ளதை நம்ம அப்படி ரிமூவ் பண்ணிடுறோம். ரைட் சைடு உள்ள 2 டிஜிட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். அப்போ 11 இங்கே வந்துருச்சு, அப்புறம் அந்த 4 zeros வந்துருச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து எத்தனை பிட்ஸ் தேவையோ அத்தனை பிட்ஸ், அந்த 8 பிட் ரெப்ரசன்டேஷனுக்கு 2 பிட்ஸ் அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஈக்குவலண்ட் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் வந்து 3. ஸோ இப்படி பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் பைத்தானில் பர்ஃபார்ம் பண்ணுறோம்.